மோடி அவர்கள் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது சார். இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வேர்ல்டு லீடரா இல்லை மோடி அவர்கள் வேர்ல்டு லீடரா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லை சார். நான் வந்து இது ஒரு பேரல் சொன்னாதான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க குடும்பத்தில் ஒருத்தன் இருக்கான், சரியான லூசு பையன். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, 6 நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த லூசு பையன் வரான் அப்படின்னு தெரியுது. அவன் வந்து மேலே விழுந்து பொறாண்டுவான். என்னடா ஒரு 4 பேர் மத்தியில் எப்படி நடந்துக்கிறது ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. அவன் அங்கே வரான்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து உனக்கு மொய் அனுப்பிச்சிடுறேன்ப்பா, இல்லை யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுறேன், இல்லை இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து உனக்கு பே பண்ணிடுறேன், நான் வரல. அந்த லூசு பையன் இருக்க இடத்துல நான் வரமாட்டேன். இப்படி தானே முடிவு எடுப்பீங்க? அதுக்காக அவரை லூசு பையன் அப்படின்னு நான் சொல்லலை. அங்கே இருக்கவங்களே இது மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குங்க? அங்கே வந்த உடனே அவர் உடனே வந்து பாகிஸ்தான்லேருந்து வர வந்து 2 பேரும் வந்து கை குத்துக்காங்க அப்படின்வாரு. 2 பேர்த்தையும் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கா அப்படின்வாரு. விலகன மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் நீ புட்டின் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு நம்ம சொல்லணும் கேட்பார் அவர். இது மாதிரி தான் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் எதுக்கு இடம் கொடுக்கணும்? நான் போன தடவையே அவங்க கேட்டேன், உங்கள் முதலாளி கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா மாட்டீங்களா, யார் பாஸ் அப்படின்னு. நம்ம அதான் சொல்லிட்டோம், எங்கள் மினிஸ்டர் வருவாருங்க. அந்த ஆள் வர இடத்துல நாங்கள் வரணும்லாம் அவசியம் கிடையாது. அவ்வளோதான். வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் அவர் ஓன். இதை வந்து இங்கே பயந்துட்டாருன்னு சொன்னீங்கன்னா அப்போ சொல்கிறவனுக்கு தான் அறிவில்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஆள் வர இடத்துல நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஜிங்கி பிங்கு வராரு, அதுக்கு அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். அதனால் இது ஒரு இஷ்யூவே கிடையாது விக்ரம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வாட்டர் நிறுத்தி வச்சிட்டோம் பாகிஸ்தானுக்கு. இப்போ திடீர்னு ஆப்கானிஸ்தானு வாட்டர் நிறுத்தி வச்சிட்டாங்க. நம்ம என்ன ரீசன் சொல்லுங்க? வேற என்ன ரீசன்? அங்க இருக்கிறது பாகிஸ்தான், அவ்வளவுதான் ஒரே ரீசன். இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரிஸ்தான் ஊர்ல இருக்கவங்கலாம் ஏறி போட்டு மிதிச்சு நிற்கிறான். இவங்க என்னடானா உட்காந்து ட்ரம்ப் நம்ம வந்து 9வது கோடு போடலாம் அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்கு போனானுங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இதை பாருங்க, ஆப்கானிஸ்தான் வந்து மிலிட்ரி வச்சு தான் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது. அதுல ஒரு டெக்னிக் ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்ற மாதிரி நாங்க தண்ணி நிறுத்துறோம். உன்னால முடிச்சதை பார்த்துக்க. நான் மறுபடியும் வந்து குண்டு போடுவியா? ஓடு, நாங்கள் உங்கள் ஊருக்கு உள்ளே வந்து போடுவோம், நீயாவது மேலே வரணும். எங்கள் ஆளுங்க ஏற்கனவே அங்கே இருக்காங்க. உங்கள் அமைச்சர்கள், ஆர்மி ஆஃபீஸர்ஸு எங்கே ஒன்றா நாங்கள் குண்டு போடுவோம். நீங்களாவது பறந்து வந்து அதெல்லாம் பார்க்கணும். எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணால் போதும், டுக் ஸ்லீப்பர் செல் மாதிரி. ஆமாம், அதெல்லாம் வேக்கிங் செல், ஸ்லீப்பர்லாம் கிடையாது. அவங்க அண்டு தண்ணியை நிறுத்துவோம். எங்கள் ஊர்லேருந்து வர தண்ணி தானே நாங்கள் நிறுத்துவோம். உன்னால் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போவியா? போ. இல்லை ட்ரம்ப் கிட்ட போய் அழுவியா? அழு. ட்ரம்ப்பே எங்ககிட்ட வந்து அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்ட்டோம். அவருக்கே அப்படி சொல்லும் போது ஆசிம் முனிரும் ஷபாஸ் ஷெரீஃபும் எந்த மூலைக்கு போங்கடா போய் மூலையில் உட்காந்து அழுதுண்டுங்கடா அப்படின்றாங்க. இந்த பக்கம் இங்கேருந்து தண்ணி வராது, அங்கேருந்து அந்த பக்கம் தண்ணி வராது. ஆனால் நினைக்காத நேரத்தில் வந்து நிற்கும் தண்ணி. ஆமா, பொண்ணு ஐயோ பார்த்தீங்களா தண்ணி விட்டாங்களே, நீ தானே அன்னைக்கு எழுத, அது அன்னைக்கு, அதனால இப்ப அன்னைக்கு எழுத நாங்க இன்னைக்கு தண்ணி விட்டோம், எடுத்துட்டு போ. இப்படிதான் அடி வாங்கி நாசமா போகுது பாகிஸ்தான். அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து வருத்தமே படக்கூடாது விக்ரம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாடு முன்னேறணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹிந்துஸ்தான் அழிக்கணும், இதுதான் அவங்களுடைய கனவு. அது நடக்காது தம்பி. இந்த பொறாமை வந்து அந்த ஆசிட் மாதிரின்னு சொல்லுவாங்க, கண்ணாடி மாதிரி இல்லைன்னா அது இரும்பா இருந்தாலும் அரிச்சிரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மக்களை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இந்துஸ்தான் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் அழிச்சு போவீங்க. அது யாரும் என்ன பண்ண முடியும்? கடவுள் இருக்கான் குமாரு. அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறவங்க மேலாம் வந்து சாங்ஷன் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி யூரோப் யூனியன் ஆகட்டும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சாங்ஷன் அறிவிக்கப்படும் சொல்றாரு. இதனால என்ன பாதிப்பு வரும் சார் ரஷ்யாவுக்கு? அதாவதுங்க, இந்த ராஸ்நெஃப்ட் அதுக்கப்புறம் லூக் ஆயில் அப்படின்ற 2 கம்பெனி, அவங்க தான் வந்து மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆயில் ரஷ்யால. அந்த கம்பெனியோட யார் டீல் பண்ணாலும் அவங்களுக்கும் செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் அவங்களாம் சேர்ந்து கேஸுக்கு கிடையாதான் ஆயிலுக்கா. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து கேஸ் வாங்கணும்ல, அதுக்காக. பியூஷ் கோயல் வந்து அது ரொம்ப பாலிஷ்டா நம்ம சொல்லணும்னா பாதரட்சகர்களால் பொத்தி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சொல்ல நாங்க யாரோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு மற்றவங்க எப்படிங்க சொல்ல முடியும்? நீ இவனோட இரு, இல்லை நீ இவனோட இருக்காது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அடுத்தது அவர் கேட்குறாரு, சரி யூகே இல்லைங்க அது சப்சிடரி, எங்ககிட்ட தான் சப்சிடரி இருக்கு, அப்போ நீங்க வாங்கலாம் சப்சிடரி அப்படின்னா ரஷ்யன் ஆயில நாங்க வாங்கக்கூடாதா? என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்டிருக்காரு. இது இந்தியா வந்து உடனே நிறுத்திடும் அப்படின்லாம் நான் நம்பலை. இது வந்து அந்த டீடாலரைசேஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இவங்களே அதை வந்து சீக்கிரம் கொண்டு வராங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெசல் ஒன்று ரஷ்யன் வெசல் பக்கத்தில் போயிட்டு அந்த எல்என்ஜி இருக்கு இல்லையா, அதை வந்து
மிட்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா ஒரு சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்து தே ஆர் வயலேட்டிங் த சாங்ஷன்ஸ் அப்படின்லாம் கத்தினுக்கிறாங்க. பார்ப்போம், அது புட்டின் இங்கே டிசம்பரில் வராரு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே ஏதாவது கன்க்ளூசிவாக ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 பேரை இது பண்ணிட்டு அந்த குளோபல் சவுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட நம்ம சைடு தான் வந்து கை ஓங்கி இருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இல்லை சவுத் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இங்கே நம்மளை நம்பி அண்டு ஒரு பெரு அளவில் பார்த்தீங்கன்னா சீனாவை நம்பி இருக்காங்க. சீனாவை பகைச்சிட்டு அவங்களால அமெரிக்காவோட நட்புறவாக இருக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் சீனாவுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குது, இனிமேல் இந்தியாவோட நம்ம பகையாளியாக இருக்க முடியாது அப்படின்னு. அதனால இது விரைவிலேயே ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்படும்னு நான் நினைக்கிறேன் விக்ரம். அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஆப்பா இருக்க போகுது அமெரிக்காவுக்கும் சரி, யூரோப்பியன் யூனியனுக்கும் சரி. நீங்க என்ன அந்த ஆயில விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரஷ்யா வந்து சரண்டர் ஆயிடுவா அப்படின்னு நினைச்சுருக்கீங்களா? போட்டு பொழக்க போறாங்க பாருங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. டாமாஹாக் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இவர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, டாமாஹாக் இல்லைன்னு அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஜெலன்ஸ்கி லூசு பையல பேச மாட்டேன்னு சொன்னது ட்ரம்ப்டா. புட்டின் சொன்னாரா நான் பேச மாட்டேன்னு? இந்த வழக்கு என்ன சொல்லுது பார்த்தீங்களா, நீங்க வந்து அந்த லாங் ரேஞ்ச் மிசைல் கொடுக்கல அப்படின்றதுனால அவர் மறுபடியும் இந்த மாதிரி போயிட்டாரு. பைத்தியங்களா இருக்குதுங்க, எல்லாமே பைத்தியங்களா இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? இப்பதான் சரி, நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன். அந்த ரஷ்யாவோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்கல்ல, இப்ப யூரோப்பியன் யூனியன்ல உட்காந்தீங்கன்னு அதை ரிலீஸ் பண்ணணும், ஆர் அட்லீஸ்ட் அதை கொலாட்ரலா வச்சுட்டு உக்ரைனுக்கு லோன் கொடுங்க அப்படின்னாங்க. இட்டாலியிலேருந்து ஜார்ஜியா மெலோனி அவங்க சொன்னாங்க, இது பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னாங்க. அப்புறம் பெல்ஜியத்துலேருந்து சொன்னாங்க, இது பாருங்க, ஏன்னா பெல்ஜியத்தில் தான் நிறைய அங்கே அந்த பேங்க்ல தான் இருக்குது, ஏதாவது ஆச்சுன்னா எல்லாமே சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னாங்க. இப்போ ஜெர்மனியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அது சரியில்லை அப்படின்னு. அமெரிக்காவில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு. நீங்கள் தான் தைரியமானவங்களாச்சே, அதான் சாங்ஷன்ஸ் போட்டிங்கல்ல. இப்போ முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 19வது பொருளாதார தடைகள் போட்டுக்கிறீங்கல்ல, இதை பாருங்க என்னமா வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல. தைரியமான ஆளுங்க தானே, ரஷ்யாவால உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்புறீங்கல்ல. அப்ப அந்த பணத்தை எடுத்து புஸ்வானை கொளுத்திட்டு போங்க, செஞ்சுதான் பாருங்களேன். யாருக்கு பயப்படுறீங்க? இன்னைக்கு உலகமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிதானே நினைச்சுட்டு இருக்கிறீங்க. பினான்சியல் சிஸ்டத்தையும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க. ஸ்விஃப்ட்ல இருந்து ஒருத்தரை தள்ளிட்டா அவங்க வந்து நாசமா போயிடுவாங்க நம்புறீங்கல்ல. அப்ப ரஷ்யாவை பணத்தை எடுத்துக்கங்க. தைரியம் இருந்தா செஞ்சுப்பார். ஏன் நடுங்கி நிக்கிற? ஏன் வந்து இல்ல இல்ல இப்ப வேணாம் அப்படின்னு பயந்து ஒதுங்குற? அப்புறம் எதுக்கு இவ்வளவுலாம் வந்து வீராவேசமா டயலாக் பேசுறீங்க? இதுல என்ன புரியுது இல்லையா? இவங்களால எதுவும் பண்ண முடியாது விக்ரம். ரஷ்யாவை இவங்களால வந்து சுண்டு விரல் நுனிய கூட டச் பண்ண முடியாது. கால் சுண்டு விரல் நான் சொல்றது. எல்லாம் பயந்தவெல்லாம் ஏன் பின்னாடி வந்து பதுங்கிக்குங்க அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்துட்டு இந்த சுடுகாட்டுக்கு போகும்போது பாட்டு பாடிக்கினே போவோம் தெரியுமா, அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி பண்ணின்னுக்கிறானுங்க. அவங்க திருப்பி ஒரு அடி அடிச்சாங்கன்னா இவங்கெல்லாம் காணாம போயிடுவாங்க.